அது மட்டும் இல்லாம இவரோட பண்ணையில சந்தன எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. போன வருஷம் சேலம் வனத்துறையினர்கிட்ட பிடிப்பட்ட சந்தன மர கடத்தல் கும்பல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தன மரங்களை கடத்தி இவரோட இடத்துலதான் எண்ணெய் தயாரிக்கிறோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. யாரோட இடம்? வனத்துறை மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடம்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. பிடிப்பட்டவங்க உங்களை தான் கையை காட்டுறாங்கன்னு காவல்துறை கேட்டா, அந்த இடம் எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த இடத்தை என் மகளுக்கு எழுதி கொடுத்துறேன், அதுல வாடகைக்கு இருந்தவங்க தான் இப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் தேனி ஜெயக்குமார். அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல ஒரு நாளைக்கு சுமார் 30 லட்சம் அளவுக்கு போலி மதுபானங்களை தயாரித்து அனுப்பி இருக்கிறாங்க அந்த கும்பல். இந்த இடத்தை வாடகைக்கு விடும் போதே அவர்களோட பின்னணி என்ன, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனிக்க வேண்டாமா? இவர் அமைச்சரா இருந்துகிட்டே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியற மாதிரியா இருக்கு? இவ்வளவு விஷயம் மாநிலத்தில் நடக்கும்போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களோ அமைதியா இருக்கிறது தான் ஏன்னு தெரியல.